எந்த குலதெய்வம் பெயிண்டிங் போட்டோ நீங்க கொடுத்தாலும் நாங்க அது பண்ணி கொடுப்போம். நம்ம ஒரு குழந்தை பெத்தெடுத்தா எவ்வளவு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு முருகனையே நம்ம பெத்தெடுக்கிற மாதிரி அவங்க நம்மளுக்கு செஞ்சு தராங்க. ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல 2 ஆர்டிஸ்ட் மட்டும் ஒர்க் பண்ணி பண்ற காம்போசிஷன்ஸ் இதெல்லாம் 100% குவாலிட்டி கோல்ட் ஃபாயில், லைஃப் டைம் கேரண்டி. ஓகே, இந்த அம்பாள் போயிட்டு அங்க எல்லாருக்கும் நல்லது நடத்தணும்னு சொல்லி வேண்டி ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. ஃபைனலாவும் தியானம் பண்ணி தான் கொடுப்பாங்க. இவரெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சாலே போதுங்க, நம்மளுக்கு அப்படியே லட்சுமி கடாட்சமா அப்படியே பொங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப பாசிட்டிவிட்டியா இருக்கும். 4 to 6 வாசப்படியில விளக்கேத்தி பாருங்க, எந்த நெகட்டிவிட்டியும் நம்ம வீட்டுக்குள்ள வராது. இது கிளாஸ் இல்லாம அக்ரலிக்ல கொடுத்துருக்காங்க. இதுல நிறைய வெரைட்டிஸ் அண்ட் நிறைய சைசஸ் இருக்கு. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அவங்க ஆர்டிஸ்ட் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்களாமா. இதை வந்து கோல்டு ஃபாயில் போடாம கோல்டு பெயிண்ட்ல டச் அப் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கும் உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி இருக்கு. ஒரே ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாம உங்க வீட்டுக்கு வந்து சேரும். வேர்ல்டு வைட் ஷிப்பிங்கும் இருக்கு. இன்கேஸ் எனக்கு ஏதோ டேமேஜ் ஆச்சுன்னா ஓப்பனிங் வீடியோ கொடுங்க, பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுப்பாங்க. லாஸ்டா கோலுடால்ஸ்ல சொன்னல செகண்ட் ஆஃப் மிஸ் பண்ணாதீங்கன்ட்டு அதை இங்க தனியாவே ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். ரொம்ப 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 ஆஸ்பீஷியஸான ப்ராடக்ட். பஞ்சபூத தத்துவம் நம்ம வீட்டுக்குள்ள வேணும். ஒரு 4 செங்கலும் சிமெண்ட்டும் மட்டும் வச்சு ஒரு 4 செவரை கட்டி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்காது. நம்ம இப்போ ஃபென்சுயி, அப்புறம் குபேர டாலு, லாஃபிங் புத்தா அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு நம்ம வீட்டை வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவா கொண்டு வரணும்னு நினைக்கிறோம்ல. அதெல்லாம் தாண்டி சவுத் இந்தியாஸ்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை எப்படி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாப்னு கேட்டீங்கன்னா ஈசிஆர்ல இருக்கக்கூடிய ஐக்கியா. இந்த ஷாப்போட ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க மோஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பர்சன். அவங்க தான் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு ஃப்ரேமா இருந்தா கூட, ஒரு சிறுவாபுரி முருகன் நீங்க கேட்டீங்கன்னா கூட இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்கு, இது இப்படி இருக்கு, நாங்க இப்படி ஆட் பண்ணிருக்கோம், இது இப்படி வந்துட்டு இருக்குன்னு சொல்லி அதோட ஒரு டச் கனெக்டிவிட்டி கொண்டு வந்து நீங்களே ஒரு சிறுவாபுரி முருகனை உருவாக்கினா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும்ல, நம்ம ஒரு குழந்தை பெத்தெடுத்தா எவ்வளவு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு முருகனையே நம்ம பெத்தெடுக்கிற மாதிரி அவங்க நம்மளுக்கு செஞ்சு தராங்க. அவ்வளோ அழகா இருக்கு. நான் அதெல்லாம் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் ஆட் பண்றேன். சோ இப்போ இந்த ஷாப்ல இவ்ளோ ஹைப் கொடுக்கறேன், என்னென்ன இருக்கும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, கண்டிப்பா உங்களுக்கு இது வர்த்தா இருக்கும், ஐ ட்ரீட்டா இருக்கும். வித்அவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஐ அம் சோ குட் அண்ட் ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். தேங்க் யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ மேம். உங்க பேரு, உங்க ஷாப் நேம் பத்தி சொல்லுங்க மேம். என் பேரு அனுபமா. ஆர்ட் கிராஃப்ட்ஸ் இந்தியான்றது மெயின், ஐக்கியான்றது பிராண்ட். இந்த ஐக்கியா ஸ்டோர்ல தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். எந்த ஏரியா மேம்? உத்தாண்டி, ஈசிஆர், சென்னை. ஓகே, இது எல்லாமே ஆன்லைன்லயே வாங்கிக்கலாமா இல்ல டைரக்டா வந்து மட்டும் தான்? ஆமா, இ-காமர்ஸ் சைட் இருக்கு ikea.com and also you can do WhatsApp and you can also go on Insta and see all our collections. ஓகே, இப்ப மோஸ்ட் ப்ரீஷியஸா நான் சொந்த வீடு கட்டினதுல இந்த ப்ராடக்ட் இருக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் அது இங்க இருக்கு. வாங்க காட்டுறேன். டடான் 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 டடான். எனக்கு எவ்வளவு பெருமாளை பிடிக்கும், பெருமாளுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப தெரியும். எவ்ரி ஃப்ரைடே இந்த அம்பாளுக்கு நம்ம வில்வார்ச்சனை பண்றோம். அவங்களுடைய ஃபுல் கோல்டு பிளேட்டட்ல ஒரு தாயாரும் ஒரு பெருமாளும். மேடம், இதை பத்தி நீங்க சொல்லுங்க. நான் சொல்றதை விட நீங்க சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து 3-dimensional வெர்ஷன் அண்ட் தஞ்சாவூர் பெயிண்டிங் ஸ்டைல். முழுக்க ஒரிஜினல் ட்ரெடிஷனல் ஸ்டைல்ல ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல 2 ஆர்டிஸ்ட் மட்டும் ஒர்க் பண்ணி பண்ற காம்போசிஷன்ஸ் இதெல்லாம். நிறைய பேர் கை வைக்க கூடாது, ரொம்ப சுத்தமா ஆச்சாரமா பண்ணணும் அப்படின்னா ட்ரெடிஷனல் ஸ்டைல்ல முழுக்க வந்து கோல்டு ஃபாயில் தான் யூஸ் பண்ணிருக்கோம். 100% குவாலிட்டி கோல்ட் ஃபாயில், பியூட்டிஃபுல் கெம் ஸ்டோன்ஸ் அண்ட் செமி பிரஷியஸ் ஸ்டோன்ஸ், எல்லாமே ஹை குவாலிட்டி. இது வந்து பெர்மனண்டா இப்படியே இருக்கும். அதுக்கு நாங்க எத்தனை வருஷத்துக்கு இதுக்கு கேரண்டி கொடுப்பீங்க மேம்? நீங்க அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆன் பண்ணலாம். லைஃப் டைம் கேரண்டி. அண்ட் இந்த நம்ம லைஃப்க்கு வந்து வேல்யூ இருக்கான்னு தெரியல, பட் இந்த ஃப்ரேம்க்கு ரொம்ப வேல்யூ இருக்கு. ஃபுல்லி கோல்டு பிளேட்டட், கோல்டு ஃபாயில் போட்டிருக்காங்க. இதுக்கு ரீசேல் வேல்யூவும் இருக்கு. எனக்கு அடுத்த பசங்க பாப்பாங்களா தெரியல அப்படின்னா இதுக்கு நம்மளுக்கு ரீசேல் வேல்யூவும் இருக்கு. ஆனா விக்கிறதுக்கே மனசு வராது. இந்த ஃபேஸ் பாருங்க, எவ்வளவு தத்ரூபமா அங்க திருச்சானூர்ல இருக்க அம்பாள் எப்படி நம்மள தாயார் பாப்பாங்களோ அதே மாதிரி இருக்காங்க. பெரும்பாலும் நீங்க திருப்பதியில போனீங்கன்னா கூட இந்த மாதிரி கண்ணெல்லாம் பார்க்கவே முடியாது. தூரமா அந்த நாமம் மட்டும் தெரியும், பார்த்துட்டு வந்துருவோம். பட் அவ்வளோ ப்ரீஷியஸா இருக்கு. என் வீட்டுல யாராவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது கொடுங்கப்பா, அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் இது வாங்குவேன், அந்த அளவுக்கு இருக்கு. இதுக்கு அடுத்ததா இல்ல இது ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவா இருக்கும் போல இருக்கு, இல்ல பாதுகாக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மேம் இது என்ன சொல்லுங்க. சோ இது கூட ஒரிஜினல் தஞ்சாவூர் ஸ்டைல். நீங்க முகத்தை பாருங்க, கண்ணை பாருங்க, எம்போஸ் ஆன மாதிரியே இருக்கு பாருங்க. 3D எஃபெக்ட் இதுதாங்க. ஆனா பிளாட், பட் 3D எஃபெக்ட்ல எம்போஸ் ஆன மாதிரியே ஃபீல் ஆகும்.
பட் இது வந்து கோல்டு ஃபாயில் கிடையாது. இது கூட கோல்ட் ஃபாயில் தான். ஆ. இது கோல்ட் ஃபாயில். இது வந்து 3 டைமென்ஷனல், அப்படியே சில நிக்கிற மாதிரி Okay. நம்ம பண்ண பெருமாள் தாயார். ம். இது வந்து 2 டைமென்ஷனல் இந்த சென்ஸ், ரொம்ப எம்பாசிங் கம்மியா தான் இருக்கும், அப்படியே வெளியில சில வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. பட் இது கூட தஞ்சாவூர் ஸ்டைல் கோல்ட் ஃபாயில், ஒரிஜினல் கோல்டு தான் இதெல்லாம். ஒரிஜினல் கோல்ட் ஃபாயில் எல்லாமே. கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண பார்த்தோம். இந்த சென்ஸ் நம்மளோட கலம்காரி ஸ்டைல்ல இருக்கிற காம்போசிஷனை வந்து தஞ்சாவூர் ஸ்டைலுக்கு மாத்தி பண்ணது. கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த கரண்ட் ஜெனரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரி. பிடிச்ச மாதிரி ட்ரை பண்ணி. ஓகே. இது வந்துட்டு உங்களுக்கு அப்படியே நீங்க ஃப்ரேம் போட்டு கூட நீங்க வச்சுக்கலாம். இதுக்கும் லைஃப் டைம் கேரண்டி கொடுக்குறாங்க. எனக்கு அந்த மாதிரி வாங்க முடியாதுன்னா இந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. இது நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு வேற மாதிரி வேணும்னு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அவங்க ஆர்டிஸ்ட் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்களாம். இப்ப 3D பிரிண்டிங்ல பாத்தீங்க இல்லையா, பெருமாள் தாயாரு அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும், எனக்கு என்னோட பூஜை ரூம்ல எல்லாம் ஒரே சைஸ்ல நான் எதிர்பார்க்குற மாதிரி வேணும்னா நீங்க இந்த மாதிரி போலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டேஞ்சூர் பெயிண்டிங் தான். ஆனா இங்க இந்த கோல்டு இருக்குல்ல, இது வந்து கோல்டு ஃபாயில் போடாம கோல்டு பெயிண்ட்ல டச் அப் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கும் உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி இருக்கு. இதுல நீங்க என்ன தெய்வம் கேக்குறீங்களோ, உங்க குலதெய்வம் வந்து மாடசாமியா இருக்காங்க, கருப்பசாமியா இருக்காங்க, பொன்னியம்மன் இருக்காங்க, ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி ரெகுலர் ஃபேஸஸ் இல்லாம சிலர் வச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி நீங்க பெயிண்டிங்ஸ் கொடுத்தாலுமே அவங்க அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு சாம்பிள் பிக்ஸ் தான் இது. மேம் இதுக்கான ஒர்க் பேர் என்ன சொல்றீங்க? பிச்வாய் ஸ்டைல்ல ஸ்ரீநாத் நாத்வார கிருஷ்ணர். இந்த பிச்வாய் ஸ்டைல்ல தான் இந்த மாதிரி கோல்ட் பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. So இந்த மெட்டீரியல்ல வச்சு தான் நாங்க தஞ்சாவூர் ஸ்டைலுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ எனக்கு இதே போட்டோ கூட இந்த ஃப்ரேம்ல வேணும்னாலும் நீங்க போட்டு கொடுப்பீங்க. இந்த மாதிரி வேணாலும் எந்த நீங்க லிஸ்ட் பண்ண மாதிரி எந்த குலதெய்வம் பெயிண்டிங் போட்டோ நீங்க கொடுத்தாலும் நாங்க அது பண்ணி கொடுப்போம். ஓகே. என்ன சைஸ்ல நீங்க கேக்குறீங்கன்னா கூட பண்ணி கொடுப்போம். ஓகே. இது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இப்ப ஃபியூஷனா சிலர் வைக்கணும்னு நினைப்பாங்கல்ல, ட்ரெடிஷனல் வேண்டாம் எனக்கு கொஞ்சம் வேற மாதிரி வேணும்ன்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்க உங்களோட குலதெய்வத்தை இந்த மாதிரி பண்றீங்கல்ல, அதுல வந்து ஒரு பர்சனல் டச் இருக்கும். நீங்க ஒரு பிக் கொடுப்பீங்க, அவங்க ஆர்டிஸ்ட் கிட்ட கொடுத்து ஃபர்ஸ்ட் வரைஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு தடவை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அது இந்த ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ அனுப்புவாங்க. இது ஃபினிஷிங் ஆன பிறகு ஒரு வீடியோ அனுப்புவாங்க. ஃபினிஷிங் முடிகிற வரைக்கும் ஒரு கர்ப்பத்துல எப்படி ஒரு குழந்தை வளருது நம்மளுக்கு எப்படி எல்லாம் தெரியுதோ அந்த மாதிரி நம்மளுடைய கடவுள் வளர்றது, உருவாயி நம்ம வீட்டுக்கு வர்றது, அந்த டச் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நம்ம தெய்வம் நம்ம வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். அதே போல இதை செய்யறாங்கல்ல, அவங்களுமே ஃபாஸ்டிங் இருந்துதான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஜஸ்ட் லைக் தட் ஏதோ அப்படி செய்ய மாட்டாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா ஆர்ட்லயுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஃபாலோ பண்ணி கடைசியா அந்த கண்ணு திறக்குறாங்கல்ல, அப்ப கூட அந்த தியானம் பண்ணி அந்த மந்திரம் சொல்லித்தான் இதை ஃபினிஷ் பண்ணி நம்ம கிட்ட கொடுப்பாங்க. இன்னொரு மோஸ்ட் ஃபேவரட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க எனக்காக செய்யறாங்கன்னு ஆர்டர் கொடுத்துட்டேன்னா என் பேரை சொல்லி இவங்களுக்காக நான் இதை செய்யறோம், ஜெயஸ்ரீக்காக இந்த வீட்டுல இதை செய்யறோம், இந்த அம்பாள் போயிட்டு அங்க எல்லாருக்கும் நல்லது நடத்தணும்னு சொல்லி வேண்டி ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. ஃபைனலாவும் தியானம் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஜஸ்ட் லைக் தட் நீங்க காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குற மாதிரி இது கிடையாது. இது உயிரோட்டமா பஞ்சபூத சக்தி ஏத்தி நம்மளுக்கு தராங்க. யூஸ்வலா பூஜை ரூம்ல இந்த மாதிரி ஆர்ட்ஸ் இருக்கும், இல்ல ஃப்ரேம்ஸ் இருக்குமா, இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு தரையில இல்ல ஒரு மனை போட்டு இந்த மாதிரி உட்கார வச்சிருப்போம். பட் இவங்களே ஒரு ஃப்ரேம்ல இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். விநாயகர், சரஸ்வதி, மகாலட்சுமி, அப்புறம் பெருமாள் தாயார், நம்ம குலதெய்வம் சொல்லிட்டு ஒரு 6 இமேஜ் மாதிரி அழகா மாட்டிட முடியும்ல. பட் அது மாதிரி வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது அப்படியே பிரேக் அவுட் பண்ணி இது வந்து ஒரிஜினல் விக்கிரகம், விநாயகர் விக்கிரகம் பின்னாடி பிரபையோட இருக்கு. இதுல வந்து மவுண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன பண்ணாலும் கீழே விழாது. அப்படியே நீங்க இவரை இப்படி ஹேங் பண்ணிடலாம். இது எப்படி வாஷ் பண்றதுன்னு என்ன மாதிரி யாருக்கான டவுட் இருந்துச்சுன்னா, பிராஸ்னு ஒரு லிக்விட் இருக்கும், அதை லைட்டா பஞ்சில் வச்சு தொடச்சிங்கனாலே இது அப்படியே பல ஆயிடும். இந்த மாதிரி உங்களுடைய குலதெய்வம் எது இருந்தாலும், உங்களுக்கு தேவையான என்ன ஸ்டாச்சூஸ் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்க முடியும். சமயபுரம் மாரியம்மன் பல பேரோட குலதெய்வமா இருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி ஃப்ரேம்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நீங்க ஆபீஸ்ல வைக்கிறதுக்கு இல்ல வேற எங்க பூஜை ரூம்ல வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கலருக்கு பதில் வேற எதனா வேணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை இந்த மாதிரி உட்கார வச்சு தருவாங்க. கேரண்டீட் ப்ராடக்ட். பூஜை ரூம்ல நிறைய பேருக்கு மிரர் வைக்கிற பழக்கம் இருக்கு, வாசல்ல மிரர் மாற்ற பழக்கமும் இருக்கு. அதுலயே கொஞ்சம் நார்மலா சாதாரணமா ஒரு 20 ரூபீஸ் 30 ரூபீஸ்க்கு ஒரு கண்ணாடி வாங்கி வைக்கிறதுக்கும் ஒரு பூஜை ரூம்ல இந்த அளவுக்கு இருந்தா எப்படி இருக்கும்ல, ஒரு மாதிரி டிவைன் லுக்கா ஒரு ட்ரெடிஷனல் லுக்கா இருக்கும்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்ல எனக்கு இந்த மாதிரி ரிவர்ஸ் பெயிண்டிங் எல்லாம் வேண்டாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து குபேர கோலம். குபேர கோலத்துக்கு மேல கண்ணாடி. இதை நீங்க பூஜை ரூம்ல வைக்கலாம், வெளியில என்ட்ரன்ஸ் இருக்குல்ல அங்கேயும் வச்சுக்கலாம். இது வந்து ஹிருதய கமலம்னு சொல்லுவாங்க. நம்ம தாயாருக்கு மகாலட்சுமிக்கு எல்லாம் நீங்க 1000 தாமரை கோலம் போடுவீங்க, 1000 தாமரை அர்ச்சனை பண்ணுவீங்கல்ல, அந்த பேட்டர்ன். இது லட்சுமி கடாட்சமா இருக்கும். மேல
மேல நம்ம ஃபேஸ் பாத்துக்கலாம், நம்ம திருஷ்டி படாமையும் இருக்கும், அதுக்காக வச்சுக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ய கோலம் தான். இது ஒரு கணக்கு இருக்கு இதை போடுறதுக்கு. இதை போடணும்னாலே வீட்டுல குளிச்சுட்டு போனாதான் இதை போடணும்னு சொல்லுவாங்க, குளிக்காம போனா இதை போடக்கூடாதுன்னு அவ்வளவு ரெஸ்ட்ரிக்டட் இருக்கக்கூடிய இந்த கோலம். இதையும் இந்த மாதிரி அழகா பண்ணி இந்த குந்தன்ஸ் ஒர்க் வச்சு அழகா ஹேண்ட் ஒர்க்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப நவராத்திரிக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது ஏனோ தானோன்னு கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்து பாருங்க, ரொம்ப பாசிட்டிவிட்டி, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கும் புண்ணியம் சேரும். எனக்கு கோலமே போட தெரியாதுனாலும் நம்ம ஒரு விளக்கு ஏத்துறோம் இல்ல சைட்ல பார்டர்ஸ் வைக்கிறோம்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். மேட் ஆஃப் வுட், கீழே பாதமும் வச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைசேஷன் வேணும்னாலும் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இது ஒரிஜினல் தாய் ஆர்ட். இது லைஃப் ஆஃப் ட்ரீன்னு சொல்லுவாங்களாமா. இது இருக்கிற இடம் ரொம்ப பாசிட்டிவிட்டியா இருக்குங்கிறதுனால இவங்களே ரெடி பண்ணி இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதெல்லாம் இப்படி கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கும் போது பயப்படாமையும் கொடுக்கலாம். இது ட்ரெடிஷ்னல் கேரளால இது ஒரு தெய்வமாவே வழிபடுவாங்க, வாசல்ல வைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அது அதே மாதிரி ப்ராப்பர் கட் வச்சு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கூட சொல்ல முடியாத அளவுக்கு பெர்ஃபெக்ட் ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம், வீட்டு வாசல்ல, பூஜை அறையில எல்லாமே பண்ணலாம். இது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டோட வந்துடும். இது நீங்க இப்படி நிக்க வச்சுக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் கூட சொல்லலாம். இதுக்கு பேர் லிப்பன் ஆர்ட்னு சொல்றாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு. உள்ள குட்டி குட்டி மிரர்ஸ் இருக்குல்ல, அதை வச்சிருக்காங்க. இது கோஸ்டர்ஸா யூஸ் பண்றாங்களாமா. பட் நம்ம பூஜை ரூம்ல இப்படி முன்னாடி வைக்கலாம், தாமரை வச்சு அதுக்கு மேல விளக்கேத்துறது கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா தாமரையை நம்ம சாப்பிடறதுக்கு யூஸ் பண்றது இல்லைல்ல, அதுக்கு இது பெஸ்டா இருக்கும். இப்ப ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுல அந்த சோழி சக்கரம் அதெல்லாம் நம்ம வைக்கிறோம்ல, அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. இது ரொம்ப அழகா இருக்கு. இது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். இது ஒரிஜினல் மதுபனி ஆர்ட். இது நல்ல ஒரு பெரிய ஃப்ரேம் வரும். அது மைக்ரோ ஜெராக்ஸ் எடுத்து அதை இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணாலும் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இது கீ ஹோல்டரா இருக்கு, இல்ல உங்களுக்கு வேற என்ன மாதிரி வேணும்னாலும் அதை மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் இது ஒரிஜினல் தாஞ்சூர் பெயிண்ட்ஸ் இருக்குல்ல, பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதை மினியேச்சர் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டிருக்காங்க. ஃபார் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக, கார்ல வைக்கிறதுக்கு, நம்ம ஆஃபீஸ் டேபிள்ல வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி வைக்கிறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல எனக்கு இந்த மாதிரி கட்டிங்ஸா வேணும்னாலும் கட்டிங்ஸாவும் வாங்கி வச்சுக்கலாம். இவர் நினைச்சாதாங்க நம்ம வீட்டுக்கு வருவாரு, நம்ம நினைச்சாலாம் நடக்காது, அவர் நினைக்கணும் வர்றதுக்கு. பூஜை ரூமே ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிட்டு ஒரு ஊதுவத்தி ஸ்டாண்ட் மட்டும் சில்வர்லயோ இல்ல நார்மலாவோ வச்சா நல்லா இருக்காது இல்ல, அதுக்குமே கூட பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா ஒர்க்மேன்ஷிப் பண்ணி சூப்பரா கொடுத்துருக்காங்க. எல்லாமே மேட் ஆஃப் வுட் தான். நிறைய ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க இந்த ஹோல்ஸ் இருக்கும், இதுல வச்சிட்டீங்கன்னா மொத்த டஸ்டும் இதுலயே கலெக்ட் ஆயிடும். பூஜை ரூமே ஒரு மாதிரி டிவைனா தெய்வீகமா இருக்கும். ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு மட்டுமே நான் இவ்வளவு கொடுத்துட்டு இருக்கேன்னா இப்ப மெயினுக்குலாம் நான் எங்க போறது பாருங்க. இதுவும் அந்த குங்குமஞ்சள் சொல்லி கொடுப்போம் இல்லையா, வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுக்காக அந்த பிளேட்டே ரொம்ப அழகா வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இது சென்னப்பட்டினா ஒர்க். பெங்களூர்ல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சென்னப்பட்டினா வரும். அந்த இடத்துல மட்டுமே செய்யக்கூடிய ஒர்க். இது ரொம்ப ட்ரெடிஷ்னல். அங்க இருந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து வேலை செஞ்சு வாங்கியிருக்காங்க. இப்ப எனக்கு கோலமே போட தெரியாதுங்கிறவங்க இந்த இது வச்சுட்டு இது மேல அந்த கேண்டில் வச்சிடலாம். ரொம்ப அழகா இருக்கும் பூஜை ரூம்ல வைக்கிறதுக்கு. இப்ப இந்த காலத்து 2K கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹிருதய கமலத்துல இருந்து உங்களுக்கு என்ன கோலம் வேணுமோ அதை கூட நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த கோலம் போடுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியல. நான் ஒரு நாள் வீட்டுல போட்டுட்டு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அக்கா இது எப்படி போட்டீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அப்படி என்னதான் சொல்லி கொடுத்தாலும் போட வரலன்றவங்க இதை வாங்கி வச்சுக்கோங்க, சிம்பிளா முடிஞ்சிடும். இது சிரியால் பெயிண்டிங். அதை இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப ஒரிஜினல் பெருசா இருக்கும், கொஞ்சம் ரேட் காஸ்டா இருக்கும், அது என்னால வாங்க முடியாதுன்னா இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு என் நம்பர்ஸ் ஆஃப் 100 வேணும் 200 வேணும்னாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்குலாம் சூப்பரா இருக்கும். ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ஒரு மாடர்ன் லுக் வேணும்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட இருக்கு. இதெல்லாம் இந்த விளக்கு வைக்கிறதுக்கான, சாமி வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட்ஸ். நார்மலா ஒரு கோல்டு ஃபாயில் போட்டது, சில்வர் ஃபாயில் போட்டது மாதிரி இல்லாம இதையே ட்ரெடிஷ்னலா ஆத்தென்டிக்கா கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் வேற நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே மேட் ஆஃப் வுட் தான். சோ நீங்க இதெல்லாம் ரூம்ல வைக்கலாமா, பூஜை ரூம்ல வைக்க கூடாதா அப்படின்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்ல, இது எல்லாமே வைக்கலாம். இப்ப கிருஷ்ண ஜெயந்திக்கு, வரலட்சுமி விரதத்துக்குலாம் ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டுறோம்ல, அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். அழகா ரொம்ப ட்ரெடிஷ்னலா ஒரு மாதிரி எத்னிக்கா இருக்கு. இந்த மாதிரி நிறைய கிடைக்குது செட் ஆஃப். இது நீங்க கொரியர்ல கூட வாங்கிக்கலாம். இது இப்ப கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாம் கம்பல்சரி எல்லார் வீட்லயும் ஒன்னாவது இருக்கணும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி இப்ப கிருஷ்ண ஜெயந்தி, வரலட்சுமி விரதத்துக்குலாம் அந்த தெய்வத்தினுடைய விக்கிரகத்தை இதுல வச்சுட்டு நம்ம இப்படி ஆட்டி விடுவோம்ல, பாலும் பழமும் சேவை செய்யும் போது அந்த மாதிரி கூட நீங்க வீட்டுல வச்சே செய்யலாம். இல்ல நீங்க கோவிலுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம். இதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும், இல்ல இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும், இல்ல இன்னும் குட்டி சைஸ் வேணும்னாலும் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இது மெயினா குஜராத்ல பண்ணக்கூடிய மீனாகாரி ஒர்க். இதுவும் நீங்க கேட்கிற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி பல்க் குவான்டிட்டிலையும் கொடுப்பாங்க.
இது வந்துட்டு நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எதுக்கு வேணாலும் ஒரு பிரசன்டேஷன் ட்ரேவா வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னலா ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி பென்சில் ஸ்டாண்ட் மாதிரி வேணும், இல்ல ஒரு ஆத்தென்டிக்கா இல்ல ஒரு மாடர்னைஸ்டா வேணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் எடுத்து போய் ஆஃபீஸ் டேபிள் ஸ்டடி டேபிள் மேல எல்லாம் வைக்கலாம். கீ ஹோல்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் யூனிக்கா என்னோட வீடு இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். வால் ஹேங்கிங் ஒரு பிளாஸ்டிக்ல இந்த மாதிரி பாத்துருப்போமா, இது வந்து ஒரிஜினல் உட்டன். இதுல இந்த மாதிரி இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 7 சக்ராஸ் இருக்குல்ல, அந்த 7 சக்ராஸுமே இப்படிதான் இருக்கும். அதுக்கு ஒரு வடிவம் இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி தான் இருக்கும். அத அப்படியே இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு பாத்தீங்களா. நம்மளுடைய தியானம் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதெல்லாம் வைக்கலாம். மெடிடேஷன் ஹால் எல்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். இப்ப நம்ம இந்த கோலம் தான் இந்த ஃபார்மேட்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த மாதிரி ஹேங்கிங்கா பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்ல நான் எனக்கு ஒரு மெடிடேஷன் ஒரு வரவே மாட்டேங்குது, தலையில இப்படி அடிச்சா கூட வர மாட்டேங்குதுன்னா இதெல்லாம் வச்சுட்டு நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா வரும். ஒரு குருவை கம்பல்சரி கூட வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தெரியாதது நம்மளுக்கு புரியாதது கூட அவங்க வர வச்சிருவாங்க. ஒரு காலத்துல வீட்டு மாடத்துல விளக்கேத்துவாங்க, மாடக்குழின்னு இருக்கும். இன்னைக்கு மாடக்குழின்னு ஒண்ணு இல்லவே இல்ல. ட்ரெடிஷ்னல் விட்டுட்டு நம்ம ரொம்ப மாடர்ன் போறோம். ஆனாலும் இப்ப விளக்கேத்தணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி பின்னாடி ஸ்டாண்ட் இருக்கும், கோவில் மாதிரியே செட்டப் இருக்கு, தேர் மாதிரி செட்டப் இருக்கு. இதை டிட்டாச் பண்ணிக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம். இதுல விளக்கேத்தி இங்க மாடத்துல வச்சிட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப பாசிட்டிவிட்டியா இருக்கும். 4 to 6 வாசப்படியில விளக்கேத்தி பாருங்க, எந்த நெகட்டிவிட்டியும் நம்ம வீட்டுக்குள்ள வராது. இந்த மாதிரி நிறைய இருக்கு, கஸ்டமைஸ் பண்ணி தந்துருவாங்க. ஒரு வரலட்சுமி விரதத்துக்கு ஒரு தாம்பூலம் கொடுக்குறோமா, நார்மலா ஒரு பிளேட்ல கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆர்ட்மேன் ஒர்க் பண்ணிருக்கிற இந்த இதுல கொடுக்கறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு ட்ரெடிஷ்னலா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஒர்க், ரிவர்ஸ் பெயிண்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. இது கிளாஸ் இல்லாம அக்ரலிக்ல கொடுத்துருக்காங்க. இதுல நிறைய வெரைட்டிஸ் அண்ட் நிறைய சைசஸ் இருக்கு. உங்களுக்கு எத்தனை வேணும்னாலும் அட் ஏ டைம்ல உங்களுக்கு ஒரு 100 பீசஸ் வேணும்னா கூட இவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சாம்பிளுக்கு சில பிக்ஸ் காட்டுறேன். இது எனக்கும் என்னோட கேமராமேன் 2 பேருக்குமே பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இந்த கலர் காம்பினேஷன், இந்த மரூன்ல ஒயிட் அப்படியே செம்ம சூப்பரா தத்ரூபமா இருக்கு. மயில் எல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. சோ நீங்க ஜென்ரலா டீ காஃபி கொடுக்கறதுக்கு மத்த ட்ரேஸ் யூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். டிவைன் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம். அதே போல இதை நீங்க ஒரு சிலர் வீட்டுல பாத்தீங்கன்னா இதை ஃப்ரேமா கூட இப்படி வச்சிருக்காங்க. இதை மட்டும் கழட்டிட்டு அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கருங்கல்லால ஆன சிலைகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அதை விட 10 மடங்கு பவர் வந்து உடன்ல செய்யக்கூடிய சிலைகளுக்கு இருக்கு. அதனாலதான் அத்திவர்தருக்கு அவ்வளோ பவர். உலகமே திரண்டு வந்து அங்க பாத்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மரத்தால் ஆனப்பட்ட ஒரு பிள்ளையாரு ரொம்ப அழகா கார்விங் பண்ணிருக்காங்க. ஐக்கியா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல ரொம்ப சூப்பர்வா இருக்கு. பாதத்துல இருந்து இந்த கண்ணுல இருந்து எல்லாமே தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்க. அதே போல நீங்க ஒரு பிராஸ் ஐட்டம் வைக்கிறீங்கன்னா இத்தனை ஹைட்டுக்கு மேல இருந்தா பயமா இருக்கும், ஏன்னா அதுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்லாம் இருக்கு. பட் உடனுக்கு அந்த பயமே கிடையாது, அவ்வளவு நல்லா இருக்கும். இதுலயே உங்களுக்கு ஒரு போட்டோ கொடுக்குறீங்க, ஒரு மாடசாமி, கருப்பசாமி, ஒரு ஏதோ ஒரு சுவாமி உங்களுடைய குலதெய்வமா இருக்காது எனக்கு வேணும்னாலும் இதே மாதிரியே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஆன எங்க அப்பா, எல்லாருக்கும் அப்பா ஆனா எனக்கு மட்டும் அப்பான்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த பாலாஜி நேத்திர தரிசனத்துல அவ்வளவு அழகா தத்ரூபமா பண்ணி கொடுத்துருக்காங்க. இவரெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சாலே போதுங்க, நம்மளுக்கு அப்படியே லட்சுமி கடாட்சமா அப்படியே பொங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒருத்தர். கேட்டுட்டீங்கன்னா போதும், எடைக்கடை எதனா கொடுக்குறேன் இல்ல இதை மொட்டை போடுறேன்னு சொல்லிட்டா போதும், எல்லாத்தையும் செஞ்சுருவாரு. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம். அவரை இந்த அளவுக்கு அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கூட நம்ம எல்லா இடத்துலயும் பாக்கலாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். மேல வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு இது மாதிரி பண்ணிட்டு இங்க வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டாச்சு வச்சுக்கலாம். இப்ப இதான் ஒரு ஸ்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து நீங்க இப்படி நிக்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்க என்ட்ரன்ஸ்லயோ இல்ல ஹால்லயோ இல்ல பூஜை ரூம்லயோ வைக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதுவே வந்து ரிவர்ஸ்ல கீழே கிளி வச்சுட்டு மேல சாமி வைக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மரப்பாச்சி பொம்மை ஜென்ரலா நீங்க நார்மலா பாத்துருப்பீங்க இல்லையா. இதுலயே வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்கும் குந்தன் பக்ஸும் கொடுத்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு விளையாட கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. முன்னாலாம் நாங்கெல்லாம் இதுதான் வச்சு விளையாடிட்டு இருப்போம். அப்பெல்லாம் இந்த பிளாஸ்டிக் பொம்மை, ரப்பர் பொம்மை எல்லாம் கிடையவே கிடையாது. இப்பதான் அதெல்லாம் வந்திருக்கு. இந்த கடையில ஸ்பெஷலா ஒருத்தங்க வந்து கஸ்டமைசேஷன் கொடுத்து வாங்கினது. எனக்கு பிள்ளையார் இப்படிதான் வேணும், கால் மேல கால் போட்டுட்டே லக்ஸூரியஸ் நம்ம எப்படி சோஃபால படுத்துட்டு டிவி பார்ப்போமோ அந்த மாதிரிதான் வேணும்னு சொல்லி அதே மாதிரி அழகா பெயிண்டிங் பண்ணி இதை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டூலுமே கஸ்டமைசேஷன் பண்ணிருக்காங்க. 3 கால்ல கோலம் போட்டு இவரை கரெக்டா உட்கார வைக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணும்னாலும், ஸ்டாண்ட் வேணும், ஸ்டூல் வேணும், கடவுள் வேணும், தெய்வ சிலைகள் வேணும், வேற எது மாதிரி வேணும்னாலும் அவங்க கார்விங் பண்ணி தத்ரூபமா கொடுப்பாங்க. அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அதுல சின்ன ஒரு தவறுகள் கூட இருக்காது. அதனாலதான் அந்த ஃபுல் பாசிட்டிவிட்டியோட நம்ம வீட்டுக்கு வரும். ஒரு பூஜை ரூம் இல்ல
இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்தா அந்த வீடே ரொம்ப தெய்வீகமா இருக்கும். இது ஒரிஜினல் ரோஸ் வுட்ல. இப்ப நிறைய பேர் இந்த லைன் இருக்குல்ல, இது வந்து டீக் வுட்னு சொல்லி எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இங்க ஹானஸ்டா இது ரோஸ் வுட்னு சொல்றாங்க. இது மைசூர்ல செய்யக்கூடிய லேமேன் ஒர்க்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க்ல கோவில் மாதிரியே தத்ரூபமா பண்ணி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு சேவிங் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிளியரா ஒரு வார்னிஷ் போட்டு ஒரு ஷைனிங் எஃபெக்டோட வழுன்னு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை வச்சு இங்க ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கொச்சன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவே ரொம்ப அழகா இருக்கும், பாசிட்டிவிட்டியா இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளா இருக்கும் போது நம்ம கிளீன் பண்ண, சாமி வச்சு பூஜை பண்ணலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நிறைய பண்ணலாம். நிறைய சிலைகள் இருக்கும் போது பூஜை பண்ணிட்டே இருக்க முடியாது, கழுவ முடியாது, துடைக்க முடியாது. இதெல்லாம் இருக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ஒரு சிலை 2 விளக்கு அவ்வளவுதான் இங்க போதும். இது ஒரிஜினல் ரோஸ் வுட். வேற எங்கேயும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, இது டீ குட்னு ஏமாத்துவாங்க. பட் இங்க ஒரிஜினல் ரோஸ் வுட்னு சொல்லியே சேல்ஸ் பண்றாங்க. என் வாழ்க்கையை தலைகீழா மாத்தி ரொம்ப நல்ல விதமா கொண்டு போன ஒரு தெய்வம்னா கருடாழ்வார். இவரோட சிம்பிளஸ்ட் மந்திரம் ஓம் ஷிம் சிபாய, அவ்வளவுதான். இதை மட்டும் ஒரு 16 தடவை சொன்னாலே போதும். நீங்க என்ன கேட்டாலும் அது தார்மீக ரீதியா கரெக்டா நியாயமான விஷயமா இருந்தா கண்டிப்பா நடத்தி கொடுப்பாரு. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம். பெரிய திருவடின்னு சொல்லுவாங்க. அவங்களை இங்க செஞ்சு வச்சிருக்கிறது, அதுவும் ஒரு ஜெய்ஜான்டிக்கா. ஒரு ஜிம்முக்கு போனா எப்படி இருப்பாரு திடகாத்திரமா, அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்னாடில இருந்து முன்னாடி வரைக்கும் இந்த ஹேர் முதற்கொண்டு அவ்வளோ கார்விங்ஸ் ரொம்ப அழகா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஆஞ்சநேயர் வேணும் இல்ல வேற யார் வேணும்னாலும் இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இவங்க கஸ்டமைசேஷன்ல தான் பேர் போனவங்க. இது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்களா, நம்மளுடைய கிருஷ்ணர் லட்டு கிருஷ்ணா இருந்தா எப்படி இருப்பாரு, ஒரு டீனேஜ் கிருஷ்ணா லட்டு கிருஷ்ணா மாதிரி இருந்தா எப்படி இருப்பாரு, அந்த மாதிரி கொடுத்து அதுக்கு கிரீடம் கொடுத்து ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப நான் ட்ரெடிஷ்னலா ஒரு மன காமிச்சல, எனக்கு அப்படி எல்லாம் வேண்டாக்கா, கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்கா வேணும்னா இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். இதுல பெருசா கார்விங் இருக்காது, பட் பாக்கிறதுக்கு ரொம்ப டீசென்டா இப்ப கரண்டா இருக்க 2K கிட்ஸ்க்குலாம் செட் ஆகுற மாதிரி இருக்கும். இங்க ஒரு 4-5 சிலைகள் வச்சுட்டு சென்டர்ல ஒரு பெரிய சிலை வச்சுட்டு இங்க 2 விளக்கு ஏத்திட்டு இங்க ஒரு பிரசாத ட்ரே வச்சுக்கலாம். சேவிங் பாக்ஸா இதை வச்சுக்கலாம். ரொம்ப அழகா ஃபுல் பினிஷிங்கோட சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எது கஸ்டமைசேஷன் பண்ணணும்னாலும் இங்க பண்ணி கொடுப்பாங்க. இல்லப்பா எனக்கு அதுலயே கூட ட்ரெடிஷ்னலா தான் வேணும்னீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். வித் டோரோட. பேச்சுலர்ஸா இருந்தா டோர் இல்லாம கூட வாங்கிக்கோங்க. இல்ல குடும்பமா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டோர் போட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப அழகா இருக்கும். முழுசா ஒரு கோவில் செட்டப்லயே அழகா இருக்கு. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்டேஷன், சாப்பாடு ட்ரே, சேவிங் ட்ரே எல்லாமே இருக்கு. ஒரிஜினல் வுட், பிளைவுட் எல்லாம் கிடையாது. பிளைவுட் கூட எந்த அளவுக்கு நம்மளுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் மரத்துக்கு ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியா நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணும். அந்த பாசிட்டிவிட்டி நம்ம வீட்டுக்கு ஜஸ்ட் ஒரு கல்லும் மண்ணுமா இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்து நம்மளுக்கு ரொம்ப நல்லதெல்லாம் செய்யக்கூடியது இந்த மாதிரி வுடன் ஒர்க்ஸ், பிராஸ் ஒர்க்ஸ் எல்லாம். பிராஸ் ஐட்டம்ல கூட எங்க அப்பா தாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்காரு. அப்படியே தத்ரூபமா நீங்க திருப்பதியில ஏழுமலையான்ல சனிக்கிழமை நீங்க எப்படி பாப்பீங்களோ அதே மாதிரி ஒர்க், ஸ்ரீதேவி பூதேவி வக்ஷஸ்தலம் எல்லாம் சேர்த்து ரொம்ப தத்ரூபமா லட்சணமா இருக்காங்க. இதே மாதிரி இன்னும் எனக்கு ஹைட்டா வேணும் இல்ல சின்னதா வேணும்னாலும் ரெடி பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சின்ன ஐடல்ஸ் வேணும்னாலும் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. பெருசா ஜெய்ஜான்டிக்கா வேணும்னாலும் அவைலபிளா இருக்கு. இந்த விளக்கெல்லாம் ரொம்ப விசேஷங்க. தேசமங்கையர்கரசி அம்மா வீட்டுல வந்து இதை விட பெருசா நடு ஹால்ல வச்சிருப்பாங்க. அவங்க வீடியோஸ்ல சிலர்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி விளக்கு இது. கீழையும் பாத்தீங்கன்னா நட்சத்திர விளக்கு இருக்கும். மேல 5 முகம், மேல 3 முகம், இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஏத்துறதே ரொம்ப நல்லது. இதெல்லாம் நீங்க வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த பிராஷ் வச்சு தொடச்சிட்டீங்கனாலே போதும், சூப்பர் ஆயிடும். இந்த மாதிரி 2 விளக்கு இருக்கு. இது வந்து தாமரை விளக்குன்னு சொல்லுவாங்க, இல்ல அள்ளி விளக்குன்னு கூட சொல்லலாம். இதுல விளக்கு ஏத்துறதுனால இந்த தாமரை பூ போட்டு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குமோ, நம்ம ஒவ்வொரு தாமரை அர்ச்சனை பண்ணும்போது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குமோ அவ்வளவு பவரும் இந்த விளக்கே கொடுத்துரும்னு சொல்லுவாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலேயும் 11 விளக்கு, கீழேயும் 11 விளக்கு இருக்கும். இந்த அன்னப்பறவை வச்சு பண்றதுனால நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி எனக்கு பிரிச்சு பார்க்க தெரியல, நல்லாதான் பேசுறான் ஆனா அவன் நல்லவனா இல்லைன்னு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்வீங்கல்ல, அதெல்லாம் தெரியாம அது நம்மளுக்கு நல்லா புரியறதுக்கு இந்த விளக்கு ஏத்துவாங்க. அன்னபக்ஷி விளக்கு அதுக்குதான் ஏத்துறது. அது குட்டி சைஸ்ல கிடைச்சாலும் நீங்க அந்த மாதிரி ஏத்தலாம், இந்த மாதிரி பெருசா வேணாலும் ஏத்தலாம். ஒரு ஹால்ல நடுவுல இதை வச்சுட்டு இதை ஏத்திட்டு இதுக்கு பின்னாடி வரலட்சுமி விரதம் வச்சு பாருங்க. வரலட்சுமி அம்மனை செம்ம சூப்பரா இருக்கும், பாசிட்டிவிட்டியா இருக்கும். நம்ம வீடே அப்படியே கோவிலை விட சூப்பரா ஆகும். எனக்கு ஆசை என்ன தெரியுமாங்க, வீட்டையே கோயிலாக்கணும். அதுதான் என்னோட ஆசை. எத்தனை பேருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஜென்ரலா தசாவதார செட்டு மட்டும் தான் கிடைக்கும். அவங்களுக்கான ஒரு இந்த மாதிரி மனையோ ஒரு கோபுரமோ கிடைக்காது. இவங்க ஸ்பெஷலா கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணிருக்காங்க. இந்த
ஸ்டாச்சு இந்த சைஸ் அதுக்கேத்த மாதிரி கேப் விட்டு ரெடி பண்ணிருக்காங்க. 2 பெல் கொடுத்திருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இது எல்லாமே அந்த ஹேண்ட் ஒர்க் சொல்லுவோம்ல, அந்த ஹேண்ட் பெயிண்டிங்ல ஒரிஜினல் உட்டன்ல போட்டு கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு பூஜை ரூம்ல இது மட்டும் வச்சா கூட போதும். எல்லா சிலையும் எல்லா தெய்வமும் இருக்கிறதுக்கு ஈக்குவல். ஒரு கோவில் செட்டப்ல எனக்கு ஒரு வீடு வேணும், ஒரு கோவில் செட்டப்ல ஒரு பூஜை ரூம் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இதுவும் உடன் தான். உடன்ல அந்த கோபுரத்தையே வந்து கோலம் டிசைன்ல கொடுத்துட்டு முன்னாடி ஒரு ஸ்டாச்சு வச்சு பாருங்க. ஒரிஜினலா அப்படியே நீங்க ஒரு கோவில் கோபுரத்துல முன்னாடி தெய்வம் வச்சு கோவிலுக்குள்ள இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். சோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் எல்லாமே ஐக்கியா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஈஸியார்ல இருக்கு. சோ மிஸ் பண்ணாம டைரக்டா வந்து பாருங்க. இல்லைன்னா வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் லிங்க்ல கூட பாத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஃபியூஷன் ஆன ஒர்க்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கூட இருக்கு. இதெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, இல்ல நம்ம வீட்டுல டெக்கரேஷன் பண்றதுக்கு, ஃப்ரண்ட்ல உருளியில தண்ணி போட்டு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு, இதெல்லாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. நீங்க வெப்சைட்ல கூட செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அழகான தீம் பேஸ்டு டால்ஸ்லாம் வேணும், கொலு டால்ஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம டெஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஈசிஆர்ல ஐக்கியா ஆர்ட் கிராஃப்ட் இந்தியா அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கனாலே வந்துரும். இந்த கடை தான் உங்களுக்கு லொகேஷன் ஹைலைட்டே. இதுதான் உங்களுக்கு லேண்ட்மார்க்கே. அந்த அளவுக்கு இருக்கு. தீம் பேஸ்டு என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே இங்க இருக்கு. ரொம்ப உயிரோட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்சனலி டச்சபிள் ஷாப்னு கூட சொல்லலாம். நீங்க டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். வெப்சைட்லயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாம உங்க வீட்டுக்கு வந்து சேரும். வேர்ல்டு வைட் ஷிப்பிங்கும் இருக்கு. இன்கேஸ் எனக்கு ஏதோ டேமேஜ் ஆச்சுன்னா ஓப்பனிங் வீடியோ கொடுங்க, பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுப்பாங்க. சோ இந்த நவராத்திரி குழுல என்னென்ன வைக்க போறீங்க, எந்த இது புதுசா இருந்ததுன்னு தோணுச்சோ அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.